ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்துடலாமா? காய்கறி சாப்பாடு தான். வீட்டில் இருந்த காய்கறி மட்டும் வச்சு ரெடி பண்ணிட்டேன். உருளைக்கிழங்கு, பீட்ரூட்டு இது மாதிரி தான் இருந்துச்சு. அதை மட்டும் ரெடி பண்ணி கட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் ஒரு குக்கரை வச்சு அதில் எண்ணெய் விட்டு பிரியாணி போடுற மசாலா எல்லாத்தையும் போட்டு அதை நல்லா வதக்கி விட்டு, அப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் அள்ளி போட்டு நல்லா கிண்டி விட்டாச்சு. நல்லா வதக்கி விட்டுட்டு, அப்புறம் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டு லைட்டாக உப்பு போட்டு நல்லா சுருங்க வதக்கி விட்டாச்சு. வதக்கி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருந்த காய்கறியும் எடுத்து போட்டு அதில் லைட்டாக உப்பு போட்டு, இன்னும் காய்க்கெல்லாம் உப்பு பிடிக்கணும் இல்லையா, அதனால் லைட்டாக உப்பு போட்டு கிண்டி விட்டேன். கிண்டி விட்டுட்டு நைட்டே வந்து இந்த பீன்ஸ் பயிரெல்லாம் ஊற வச்சுருந்தேன். அது பச்சை பட்டாணி 2மே ஊற வச்சுருந்தேன். அதையும் போட்டு பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் போட்டிருந்தேன். நல்லா 2 பயிரையும் போட்டு நல்லா கிண்டி விட்டு நல்லா ஒரு அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டு சிம்மில் வச்சுருந்து நல்லா வேகட்டும் அப்படின்ட்டு விட்டுட்டேன். இது லைட்டாக வெந்ததுக்கப்புறம் லைட்டாக மல்லிப்பொடி 1 ஸ்பூனும் 1/4 ஸ்பூனும் வத்தப்பொடியும் போட்டு நல்லா கிண்டி விட்டாச்சு. நல்லா ஒன்று போல் மிக்ஸ் ஆகிடுச்சு. அப்புறமேட்டு அளவு தண்ணி வச்சு லைட்டாக உப்பு போட்டு, அப்புறம் அரிசி கழுவி வச்சிருந்த அரிசியும் போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு குக்கரை. இதுக்கு வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கிட்டு ஓரமாக எடுத்து வச்சுட்டு விசில் வரட்டும்னு விட்டுட்டேன். அப்புறம் கரண்ட் அடுப்பில் அப்பாவுக்கும் மகளுக்கும் 2 முட்டை வேக வச்சு வச்சுருந்தேன். எனக்கு வந்து முட்டை நான் எடுத்துக்கல, அவங்க 2 பேர்த்துக்கு மட்டும்தான் முட்டை. அதையும் முட்டையும் வேக வச்சாச்சு. வேக வச்சுட்டு 2மே ஒன்று மேல் ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடு ஒன்று மேல் ரெடி ஆகிடுச்சு, முட்டையும் ரெடி ஆகிடுச்சு. அப்புறமேட்டு பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்களா, கொத்தமல்லி கொளத்து இல்லை, இருந்திருந்தா இன்னும் தூவி விட்டுருந்தோம்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அப்புறமேட்டு சாப்பாடு பேக் பண்ணிவிட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு வேலைக்கு கிளம்பிட்டோம். பை ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.